ஒரு அடர்ந்த காட்டுல வயசான சிங்கம் இருந்துச்சு. வயசு அதிகமானதுனால பார்வை சரியா தெரியாம தூரத்துல இருக்கிற மலை, மரம், விலங்குகள் கூட அதுக்கு சரியா தெரியாது. பாவம், அதால இப்போ வேட்டையாடவும் முடியல. வெயில் காலத்துல ஒரு நாள் சாப்பாடு தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி கடைசியில சிங்கம் ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு. அட கடவுளே, எனக்கு ஏன்பா இந்த சோதனை? வயிறு நிறைய சாப்பாடை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. உனக்கு இந்த வயசான சிங்கத்தை பார்த்தா பாவமா இல்லையாப்பா? அப்படின்னு அந்த வயசான சிங்கம் கடவுள்கிட்ட அதோட குறைய சொல்லி சாப்பாடு கொடு அப்படின்னு வேண்டிக்குச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன எலி அதோட வலைய விட்டு வெளியில வந்து அங்க கிடந்த சின்ன சின்ன விதைகளை அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிச்ச சிங்கம் உடனே அந்த சின்ன எலிய பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போச்சு. ஆனா அந்த சின்ன எலி அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்காம சிங்கத்தை நல்லா சுத்த வச்சு ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அப்ப அதை பிடிக்க போன சிங்கம் மரத்துல இடிச்சு கீழே விழுந்துருச்சு. இதை எல்லாத்தையும் அந்த மரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டே சிங்கத்துக்கிட்டே இப்படி சொல்லுச்சு. சிங்கராஜாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. வயசான காலத்துல ஒரு சின்ன எலிய கூட அதால வேட்டையாட முடியலையே. ஏ குரங்கு, யாரால வேட்டையாட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஏதோ சும்மா நேரத்தை கழிக்கிறதுக்காக அந்த எலி கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதுவே உண்மையிலேயே அந்த எலிய வேட்டையாடணும்னு நினைச்சேனா நான் வேட்டையாடுற விதமே வேற மாதிரி இருக்கும். அப்படி அந்த வயசான சிங்கம் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு குரங்கு கிட்ட கதை சொல்லுச்சு. ஆனா சிங்கம் சொல்றது போய் தானே தெரிஞ்சுக்கிட்ட குரங்கு சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. உங்களுக்கு வயசு அதிகமானதுனால பார்வை போய் வேட்டையாட முடியாம கஷ்டப்படுறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி வயசானவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மறந்து போய் நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு சிங்கம் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு. அப்ப அந்த வயசான சிங்கத்துக்கு உடனே ஒரு யோசனையும் வந்துச்சு. அது என்னன்னா, இந்த குரங்கோட உதவியால விலங்குகளை வேட்டையாடுறது. அதனால அந்த சிங்கம், நீ என்ன பார்த்து சிரிச்சதுல எனக்கு எதுவும் கோவம் வரல. ஆனா உன் பெரியவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சு கொடுக்கறியா? சொல்லுங்க சிங்கராஜா, அந்த உதவியை என்னால செய்ய முடியும்னா நிச்சயமா நான் அந்த உதவியை செய்யறேன். அப்படின்னா நீ ஒரு உதவி செய். இப்பவே எல்லா மரத்து மேலேயும் ஏறி நின்னு எங்கேயாவது காட்டுல ஏதாவது விலங்கு செத்து போயிருக்கா, அதோட மாமிசம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. அதனால அந்த குரங்கு சிங்கத்துக்கு உதவி செய்யலான்னு மரத்தோட உச்சியில போய் நின்னு காட்டுல இருக்கிற 4 திசைகளையும் கவனிக்க ஆரம்பிச்சுது. அப்படி பார்த்து சிங்கத்துக்கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. சிங்கராஜா, மேற்கு திசையில போய்கிட்டு இருந்த ஒரு முயல் செத்து போச்சு. நீங்க இப்பவே அங்க போனா அந்த முயலை வயிறார சாப்பிடலாம். அப்படி குரங்கு சொன்னதும் வயசான சிங்கம் அதோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன முயலை சாப்பிட்டா என் வயிற்றுக்கு எப்படி பத்தோம்? அதனால இந்த குரங்கு கிட்ட ஏதாவது பெரிய விலங்கு செத்து போயிருக்கான்னு பார்க்க சொல்லி சொல்லலாம். அப்படி மனசுக்குள்ள நினைச்சு அந்த குரங்கு கிட்ட, முயலோட கறி எனக்கு ஒத்துக்காது குரங்கே. ஒரு நாள் விஷயம் தெரியாம அதை சாப்பிட்டுட்டேன். அதனால உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு வந்துருச்சு. அப்படியா? அப்ப வேற ஏதாச்சும் விலங்கு செத்து கிடக்குதான்னு பார்த்து சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் குரங்கு காட்ட சுத்தி சுத்தி பார்த்துச்சு. சிங்கராஜா, ஆத்தங்கரையோரமா ஒரு மானு செத்து கிடக்கு. நீங்க சீக்கிரமா போனா அந்த மானோட மாமிசத்தை சாப்பிட்டுடலாம். ஐயோ, எனக்கு மானை கண்டாலே பிடிக்காது குரங்கு. ஏன்னா அது எப்பவுமே குளிக்கவே குளிக்காது. சொல்ல போனா அதுங்க உயிரோட இருக்கும் போதே நாத்தம் குடலை புடுங்கும். இதுல இறந்து போனா சொல்லவா வேணும் சொல்லு? இப்படி அந்த சிங்கம் பேராசப்பட்டு அந்த மானோட மாமிசத்தை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ குரங்கு மறுபடியும் 4 திசையில தேட ஆரம்பிச்சுது. சிங்கராஜா, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பசுமாடு தவிச்சுக்கிட்டு இருக்கு. உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க போனா நீங்க அந்த மாட்டை சாப்பிடலாம். இதுதான் உண்மையிலேயே சரியான சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த வயசான சிங்கம் ஆசையோட அந்த மரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு 4 ஓநாய்கள் வந்துருச்சு. அதனால அந்த 4 ஓநாய்களும் எங்க இந்த வயசான சிங்கம் இந்த மாமிசத்தை சாப்பிடுமோன்னு நினைச்சு அந்த வயசான சிங்கத்தை தாக்கி
அதை அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டாங்க. அதனால அந்த வயசான சிங்கம் காயங்களோட மறுபடியும் குரங்கு பக்கத்துல வந்துச்சு. அப்போ குரங்கு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து, சிங்கராஜா, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? யாரு உங்க கூட மோதுனா அப்படின்னு அடிபட்டிருந்த சிங்கத்தை விசாரிக்க வந்ததும் அந்த குரங்க பார்த்து பயங்கர பசியில இருந்த அந்த சிங்கம், இந்த குரங்கையாவது நாம சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குரங்கு கொல்ல முயற்சி பண்ணுச்சு. ஆனா புத்திசாலியான குரங்கு அந்த சிங்கம் செய்யறத கண்டுபிடிச்சு உடனே மரத்து மேல ஏறி போய் உக்காந்துருச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய மோசம்! என்னையே திங்க பாக்குறியா? உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு சுத்தமா மனசாட்சியே இல்ல போலியே. உன்ன மாதிரி பேராசக்காரங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த மானையோ முயலையோ சாப்பிட்டிருந்தா இப்படி உனக்கு அடிபட்டிருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி குரங்கு இனிமேலும் அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல போறது நல்லதில்லன்னு அது பாட்டுக்கு அந்த மரத்தை விட்டு தூரமா போயிடுச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு அது செஞ்ச தப்பே புரிஞ்சுது. ஆனா அதுக்குள்ளேயே சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆனதுனால அந்த மரத்துக்கு கீழே சோறு வடிஞ்சு மயக்க போட்டு விழுந்து செத்தே போச்சு.